வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ஆனந்த் சுப்பையன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் என்ன விஷயம் பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பயிற்சி நடக்க போது, அதுவும் வக்கர பயிற்சின்னு சொல்லலாம். குரு பகவான் வக்கர பயிற்சி அடைகிறாரு ரிஷபத்தில். அது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் 4 மாதங்கள். ஏற்கனவே ரிஷபத்தில் தான் இருப்பார். அதாவது மே 1ஆம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருப்பார். இப்போ இந்த ஒரு 4 மாதங்கள் அவர் வக்கர பயிற்சி ஆகிட்டுருக்கார். வக்கர பயிற்சின்னு இருக்கும்போது அவர் ரிஷபத்தில் ரோஹி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் அவர் வக்கரமாகிறார். அப்படின்னு இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்னென்ன பலன் கிடைக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்மம்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சும், சிம்மமோட அதிபதி வந்து சூரிய பகவான் வருவார். எப்போ சூரிய பகவான் வரும்போது இந்த வக்கர பயிற்சி மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது தான் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து முதல்ல உங்களுடைய வேலைன்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பணம் விஷயத்தில் ஒரு தட்டுப்பாடு இருந்துகிட்ருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு 10 நாள் வேலை பார்ப்பீங்க, 20 நாள் வேலை இல்லாமல் இருக்கலாம். இது எதாக இருந்தாலும் சரி, கையில் பணம் இருக்காது. இது கையில் ஓட்டன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பணம் வந்த இடம் போன இடம் தெரியாத அளவுக்கு ஒரு நேரம் போய்கொண்டிருக்கும். ஆனால் இந்த இது மாறதுக்கான ஒரு டைம் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த குரு பயிற்சி வக்கர பயிற்சி உங்களுக்கு சொத்து வளர்ச்சி, அதாவது உங்களுடைய சொத்து சம்மந்தமான விஷயத்தில் வளர்ச்சின்னா நீங்கள் புதிய புதிய பொருட்களை வாங்கி போடுறதுக்கான ஒரு டைம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, தொழில் வளர்ச்சியும் உண்டுங்க. சரிங்களா? ஆனாலுமே உங்களுடைய குடும்பம்ன்ற விஷயம் இருக்கும்ல. நான் எதுக்கு பணம்ன்றது வந்து விரயமாயிட்டு இருக்கும், நிற்க மாட்டேங்குன்னு சொன்னேன்னா, உங்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போ அது வந்து மருத்துவ செலவுக்கு அதிகம் போயிட்டுருக்கு. அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் வேலை பார்க்குற இடம் புதிய வேலைகள் மாற்றுறவருக்கு வந்து மாற்றுறதுக்கான டைம் இருக்குது. ஆனால் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுடைய சக ஊழியர் இருப்பாங்களா, கூட வேலை பார்க்குறவங்கள வந்து ரொம்ப நம்பாதீங்க. ஏன் நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை சில பேர் கண்காணிச்சிட்ருக்காங்க சிம்மராசி அன்பர்களை. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, கொஞ்சம் நீங்கள் அதை கரெக்டாக இருப்பீங்க, எதுக்கும் அஞ்ச மாட்டீங்க. அப்படின்னு இருக்கும்போது சூழ்ச்சி நிறைந்த மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது. இது மட்டும் கிடையாதுங்க, சில பேர் இங்கே வேலை பார்த்துட்டு சரி இந்த வேலை வேண்டாம், நம்ம வெளிநாட்டுக்கு போனால் நல்லாயிருக்குன்ற முயற்சி எடுப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து வெளிநாட்டு போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எப்படின்னா, பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் சொல்லலாம். பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சில பேர் வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து நல்லபடியாக கை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு தொழில் விருத்தியை உண்டாக்கும். அது மட்டும் கிடையாது, கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நல்லா இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த வக்கர பயிற்சி அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறும். அப்படின்னு இருக்கும்போது சில கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான். பணம் சம்பந்தமான சில விஷயங்களில் ஒரு மாற்றம் வரும். அதாவது ஒரு வருஷம் இருந்த கஷ்டம் மாறி இந்த தொடக்கங்கள், இந்த அக்டோபருக்கு அப்புறம் குரு வக்கர பயிற்சி தொடக்கத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. பொது வாழ்க்கையில் இருப்பாங்க. நான் பொது வாழ்க்கைன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். அரசியல் இருப்பவர்களுக்கு நான் ஒன்றைன்னு சொல்லிக்கிறேன். இந்த காலகட்டங்களில் வந்து நான் ஒரு விஷயம், இப்போ குருன்ற போது உங்களுக்கு சிம்மன்ற போது சூரியனோடது உண்டு. சூரியனோடது இருக்குன்ற போது இப்போ நம்ம குரு வக்கர பயிற்சின்னு இருக்கும்போது அதுக்குள்ளே பலன் தான் சொல்லிட்டு இருப்போம். அதோட சேர்த்து சில கிரகங்களை வச்சு ஆராயும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா புதிய நீங்கள் நல்லா பாருங்களேன், உங்களுடைய பதவியை இது பண்ணதுக்கு புதிய நபர்கள் போட்டி போடுவாங்க. எல்லாமே பின்னாடி இருந்து முதுகில் குத்துற நபர்கள் உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றக்கும் அரசியல் இருக்கவங்க கவனமாக இருந்துக்கும். ஏன்னா உங்கள் மேலே பழி போட்டு உங்களுடைய பதவியை காலி பண்ணுறன்ற ஒரு மனிதர்களும் பொறாமைப்படுத்த மனிதர்களும் உங்களை சுற்றி இருப்பாங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்படின்னு இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து தள்ளி விட்டு போயிட்டு இருங்க. சரிங்களா? ஏன்னா அரசியலில் வந்து சாணக்கியத்துவம் உண்டு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் மற்றவர்களை தட்டி விட்டு போகிற ஒரு வாய்ப்பு உங்களுடைய ஜாதகப்படி காட்டுது. அப்படின்னு இருக்கும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சின்ற வந்து அந்த வக்கர பயிற்சின்ற போது அந்த பலனையும் கொடுத்துட்ருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து கணவன் மனைவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. அது தேவையே இருக்காது. அப்படி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய குடும்பம் இருக்கும், கணவன் மனைவி இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க குடும்பங்கள் சில விஷயங்கள் பேசும்போது அது உங்கள் மனசில் வச்சு உங்கள் மனைவிக்கோ கணவன் மனைவியோ நீங்கள் அதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அது ஒரு சிக்கலை கொண்டு வரும். இது என்ன ஆகும்னா, உங்களுடைய
உறவில் தான் பாதிப்பை கொண்டு வரும். புரியுதுங்களா? உங்களோட உறவில் ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், இந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பேசும்போது கவனித்து நிதானமாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். சரிங்களா? அதாவது உண்மையாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சில நேரங்களில் இந்த காலகட்டங்களில் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து தன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக கேஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். அந்த கேஸ்லாம் கொஞ்சம் இழுத்து போகிற மாதிரி காட்டுது. அதனால் பொறுமை அவசியம். சரிங்களா? ஆமாம். ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியன்ற விஷயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதில் ஒரு விடிவுகாலம் இந்த குரு வக்கர பயிற்சியில் உண்டாகும். சில நேரங்களில் பெரிய முதலீடு செய்யறதுக்கு யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலனாலும் சரி கொஞ்சம் யோசிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் முதலீடு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபம் அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா இது பண்ணுங்கள். எந்த காரணம் கொண்டும் 3வது மனிதர்கள் சொல்கிறாங்க இது கரெக்டாக இருக்கணும், வாய் வார்த்தைகளை நம்பி மட்டும் உள்ளே இறங்காதீங்க. ஒன்றுக்கு 2 தடவை அதை பற்றி விசாரிங்க. உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சில யோகங்களும் உண்டாகும். யோகங்கள்ன்றது எப்படி தெரியுமா? உங்களுடைய பிஸ்னஸில் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதை இன்னும் டெவலப் பண்ணுற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள், இந்த தொழில் பெரிய பெரிய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கடை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க புதுசாக ஒரு பிரான்ச் தொடங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் இந்த கார்த்திகை மாதம் நல்லா பாருங்கள், கார்த்திகை மாதத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் வாய்ப்பு இருக்கும். சிலர் சம்பளத்துக்காக ஒரு உயர்வுக்கான தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு வந்துட்டுருக்குங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம், காதலில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு கைவிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. காதல் வந்துட்டு திருமணம்ன்ற வீட்டுக்காரங்க கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து அவங்க மனசு மாறி இந்த காதல்ன்றது மோதல்ன்றது இருந்து அப்படி மாறி அவங்களுக்கு சாதகம் வந்து திருமணத்தில் முடியறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த இருக்கும். மாணவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் படிப்புன்ற விஷயத்துலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, எல்லா தொழில் இருக்கிறவங்களும் சரி, அது எந்த தொழிலாக அந்த தொழில் முன்னேற்றம் அதிகமாக காட்டிக் கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டங்கள். அப்படின்னு இருக்கும்போது இதை பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் வந்து உணவு சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து ஒரு பரிகாரம்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எது செஞ்சால் நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வழிபாடுன்னு இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணாலும் ஓகே, கோயில் போனாலும் சரி, இந்த 4 மாதத்தில் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலுமே. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், அடுத்து இப்போ நம்மளுக்கு அந்த தமிழ் மதங்கள் இருக்கும்போது தை மாதம் வரும், உங்களுக்கு மார்கழி தை அப்படின்ற இந்த காலங்களில் வரும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயில் சம்மந்தமாக போயிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பலன்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் சிம்மராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா நன்மைக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.